கட்டிய மனைவி பெத்தெடுத்த பிள்ளைகள் வீட்டுல வாழ முடியல, அந்த வீட்டுல எங்களை வாழ விடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் போயிருக்காங்க. இப்ப விஜய் மேல சாஃப்ட் கார்னர்ல எவனுக்கு வரல, சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுன்னு சொல்லி இவனே பேசுறான். நிறைய பெண்கள்கிட்ட நான் பேசினேன், வலைப்பேச்சினுடைய பார்வையாளர்கிட்டையும் பேசினா யாருக்குமே விஜய் மேல கோவம் இல்லை. ஏன் இப்படி சங்கீதா பண்றாங்கன்னு கேட்டாங்களாம். தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? எந்த பெண்ணாலும் அப்படி கேட்பாங்களா? இந்த மாதிரி வீட்டை விட்டு ஒரு பெண்ணை வெளியேற்றா, அந்த பெண் வீட்டில் இருக்கும் போதே இன்னொருத்தர் கூட வாழ்ந்ததாக அந்த பெண்ணை குற்றச்சாட்டுறாங்க. எனக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது பொருளாதார என்ன, பணமே செலவுக்கு தரல. விஜயை பத்தி என்னங்க பணம், நான் பார்க்காத பணமா? கேரியோட உச்சத்தை உதறிட்டு வர சொந்த மனைவிக்கு, கட்டிய மனைவிக்கு பணம் தரலன்னு சொல்லி புகார் அளிக்கிறாங்க. இவன் கேரியோட உச்சத்தை உதறனேன், ஃப்ளோரை விட்டு வெளியில வர முடியாம தானே கட்டுப்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமில்ல, இவ்வளவு பெரிய பங்களான்றாங்க, கேரள உச்சன்றாங்க, 1000 கோடியை உதறிட்டாருங்கன்றாங்க, 250 கோடியை உதறிட்டாங்க. அந்த பையன் வலசரவாக்கத்துல வாடகை வீடு பிடிச்சிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் அதெல்லாம் பேசாம இருந்தோம், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம பேச, இந்த நாய்கள் பேசுறதால நான் பேச வேண்டியது இருக்கு. அந்த பையன் தனியா இருக்கிறான், வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். நான் அப்ப சொன்னேன், வாயை மூடிட்டு சும்மா இருந்தா உங்களுக்கு நல்லது. நீங்க சங்கீதா பத்தி பேசினா திருப்பி பேச வேண்டிய தேவை. வலசரவாக்கத்துல வாடகை வீடு பிடிச்ச அந்த பையன் உட்காந்துக்கிறான். இந்த பொண்ணு அதே மாதிரி பிஜில இருக்காங்க, விடுதி, பெண்கள் விடுதி எடுத்து அந்த பொண்ணு தங்கி இருக்கின்றாங்க. ஆனா இவன் வெக்கமே இல்லாம இதை நார்மலைஸ் பண்ணி இதை வச்சு எங்க அண்ணாவை பழிவாங்க பாக்குறாங்க, இதை வச்சு எங்க அண்ணாவை இது பண்ண பாக்குறாங்க. அவ்வளவு பெரிய உலக யோக்கியனாவன். யோக்கியனா இருந்தா குறைந்தபட்சம் என் மனைவியை பிள்ளைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லணும்ல. கண்டிப்பா உன் மனைவியை உன் பிள்ளைகளை பேச, இன்னைக்கு உன் மனைவியை பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நாளைக்கு உன் பிள்ளைகளை பேச ஆரம்பிப்பாங்க.